Hi friends, welcome to Namma Veedu. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஸ் வகை தாங்க ரெடி பண்ண போறோம். அந்த சாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ. இது ரொம்ப ஈஸியா சிம்பிள் இன்கிரிடியன்ட்டை வச்சு நாம இத வந்து ரெடி பண்ண போறோங்க. இதே மாதிரி நம்ம கிரீன் சில்லி சாஸும் ரெடி பண்ணலாம். இது இனிவரும் நாட்களில் நான் இந்த கிரீன் சில்லி சாஸ் வீடியோவும் நான் அப்லோட் போடுறேங்க. இதே மாதிரி நான் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெட் சில்லி சாஸை நம்ம எப்படி ஈஸியாக செய்ய போகிறோம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இன்றைக்கி வீடியோவுக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த வரமிளகாயில் வந்து ஒரு 15 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து கம்மியான இதில் தான் நான் வந்து செய்கிறேன். அதனால் வந்து 15 வரமிளகாய் வந்து போதும். உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இன்னும் வரமிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வரமிளகாய் எடுத்துகிட்டு இதனுடைய காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பு பகுதி வந்து நான் எடுத்துட்றேன். ஏன்னா அந்த காம்பு பகுதி வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் அந்த காம்பு பகுதியை வந்து நான் எடுத்துட்றேங்க. இப்போ பாருங்கள், இந்த 15 வரமிளகாயிலையும் இருக்கிற காம்பு பகுதியை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறேங்க. இதை க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணுங்க. தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த காம்பெல்லாம் நான் வந்து கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வரமிளகாயில் வந்து எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சோம்னா 1/2 hour இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வாட்ரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours ஆச்சு நீங்கள் வந்து நல்லா ஊற வைக்கணும். இது நான் வந்து ஹாட் வாட்டரில் 1/2 hour கழித்து எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து மாற்றிருக்கேன். இது அந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அந்த தண்ணியவே நம்ம எகைன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது கூட ஒரு 6 பருப்பு பூண்டு பற்கள் வந்து நான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம், நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வடிகட்டிக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து வரமிளகாயில் வந்துட்டு அந்த விதைகள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்காது. ஸோ சாஸுங்கும் போது நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி விதைகள்லாம் இருந்தால் நமக்கு சாஸ் வந்து ரெடி ஆகாது. ஸோ அதனால் எனக்கு அந்த விதைகள்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு இது பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து நல்லா அலசி இதிலையே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா அதனுடைய அந்த கீழே அந்த சாஸ் எல்லாம் வந்து இறங்கும், தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இறங்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம இது பண்ணிக்கணும். இந்த விதை இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நமக்கு கசடெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ வெறும் நம்மளுக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தாங்க தேவை. இப்போ இந்த மாதிரி நல்லா நான் வந்துட்டு வடிகட்டி விட்றேன் பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா கிளறி விடுறேன். இது வந்து நமக்கு கெட்டியாகணும், அப்போ தான் நமக்கு வந்து சாஸ் வந்து ரெடி ஆகுங்க. இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தாங்க ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு 5-6 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் சுகர் வந்து நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சுகர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து கிளறி விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது கூட வினிகர் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்தது லைட்டாக சால்ட்டு வந்து ஆட் பண்ணுவோங்க. அடுத்து சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேங்க. இந்த ரெட் சில்லி சாஸ்க்கு மெயினே வந்து டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த டொமேட்டோ சாஸும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெட் சில்லி சாஸ்க்கு வந்து டேஸ்ட்டு வரதே வந்து டொமேட்டோ சாஸ் தாங்க, டொமேட்டோ சாஸ்லாம் செய்ய முடியாது. இப்போ இது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்குது, நுரக்கழுது. இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் நமக்கு வந்து சாஸ் வந்து ரெடி ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். வரமிளகாயோட அந்த ஸ்மெல் வந்து காரம் செம்மையாக ஏறுது.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா வினிகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வினிகர் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வினிகர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வினிகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வந்து லெமன் ஜூஸ் கூட நீங்கள் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். இப்போ வினிகர், டொமேட்டோ சாஸ், சால்ட்டு, அவ்வளோதாங்க. இதுதாங்க இதற்கான இன்க்ரீடியண்ட்டு. இந்த டொமேட்டோ சாஸும் வினிகரும் ஆட் பண்ணும் போது தான் கடையில் கிடைக்கிற அந்த சாஸோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விடுறேன். இதுலேருந்து இன்னும் வந்து நமக்கு கெட்டிப்பதம் வரணும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்குது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த கெட்டிப்பதம் வந்துச்சுன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்தது பாருங்கள் நமக்கு அந்த கெட்டிப்பதம் வந்து வந்துருச்சு. இன்னும் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு 2 மினிட்ஸ் ஆனால் நமக்கு வந்து அது வந்துடும். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக அதனுடைய கன்சிஸ்டன்ட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்தது நல்லா அந்த கெட்டி பதம் பாருங்கள். இப்போ கிளறி இன்னும் கெட்டியாகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து ரெடி ஆகுது. இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க, ரொம்ப கெட்டியாயிடுச்சு. ஸோ 15 வரமிளகாய்க்கு தகுந்த சாஸ் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெட் சில்லி சாஸ் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.